ஒரு 2-3 நாட்களாகவே 4-5 நாட்களாகவே வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பரவலாக ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சகோதரர் புனித உம்ராவை நிறைவேற்ற போயிட்டு அதில் போகும் வழியிலேயே வரும் வழியிலே இறந்து விடுகிறார். அவரை சென்று ஒரு உறவினர்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன ஒரு வருத்தமான செய்தின்னு சொன்னால், அந்த வீடியோவை நிறைய சகோதரர்கள் கீழே ஒரு தமிழில் எழுதப்பட்டிருக்குது. துபாயிலிருந்து உம்ராவுக்கு சென்ற சகோதரர் மரணித்து விட்டார், இதை எல்லாருக்கும் பரப்புங்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. இதே போன்று தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ வந்தது. துருக்கியில் ஒரு மலைப்பகுதியிலிருந்து ஒரு யாசின் சூறாவை ஓதினால் அல்லது குர்ஆனை ஓதினால் அதிலிருந்து தண்ணீர் பெய்த்து வருகிறது என்று அதுவும் ஒரு பரவலாக ஒரு வீடியோ வந்து எல்லோரும் பார்த்திருப்போம். அருமையானவர்களே, நபிமார்களோடு முஅஜிசாத்துகளும் கராமாத்துகள் நின்றுவிட்ட நிலையிலே சாதாரண மனிதர்களுக்கு எப்படி அவர் ஓதப்பட்டால் அப்படி வரும், அது எந்த சூழ்நிலையில் வருது என்று யாருக்குமே தெரியாது. அதையும் நாம் பரப்பி விடுகிறோம். அருமைக்குரியவர்களே, எந்த செய்தியாக இருந்தாலும் சரி அதை ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பின்பு தான் நாம் பரப்ப வேண்டுமே ஒழிய வந்துட்டது உடனே ஷேர் செய்யுங்கள், பரப்புங்கள் என்று பரப்பாமல் இருப்பது சிறந்தது. அருமையானவர்களை, எனக்கே கிட்டத்தட்ட 60-70 நபர்கள் சகோதரர்கள் எனக்கு தனியாகவே மெசேஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கவனிக்கத்தக்கது. இது போன்ற விஷயங்களை நாம் பாதுகாப்பாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.